நீங்கள் தனிமையாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தால் கார்மேகம் போன்று பல கஷ்டங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருந்தால் பகலை நாங்கள் சோர்வடைந்த போதிலும் பல நேரங்களிலே இருளுக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த வெளிச்சத்துக்காக உங்களை கொண்டுவருவார். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதிகளிலே அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் எப்பேற்பட்ட நோயிலே கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அநேக நேரங்களில் மருத்துவர்கள் உங்களை கைவிடலாம். எங்களால் முடியாது, எவ்வளவுதான் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று உங்களை கைவிட்டு விட்டார். அந்த நோய்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் தாக்கிக் கொண்டிருந்தார். ஐயோ, நான் இன்னும் எவ்வளவு நாள் வாழ்வேன், இந்த நோயோடு நான் இருப்பேனா என்று நீங்கள் கவலைகளை நீங்கள் இருக்கலாம். சுகம் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கின்றவர், ஆரோக்கியம் கொடுக்கின்றவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இரு கரங்களை விரித்து, என் மகனை என் மகளை நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், உன்னுடைய சுமைகளை எல்லாம் நான் இறக்கி வைப்பேன், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் போக்குவேன், உன்னுடைய கண்ணீரை எல்லாம் நான் துடைப்பேன் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற அந்த தேவனை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. மனிதர்களை நம்பி, உற்றார்களை நம்பி, நண்பர்களை நம்பி ஓடி போகாமல் இயேசுவை நம்பி நாம் வாழ்கின்ற போது, இயேசுவை நம்பி நாம் வாழ்கின்ற போது, நம்முடைய முழு நம்பிக்கை அந்த இயேசுவிடத்தில் வைக்கின்ற போது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை கொண்டவராக இருக்கின்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு கண்ணீர் உண்டு. ஆனால் நீங்கள் உலகை வென்றீர்கள். ஏனென்றால் நான் உலகை வென்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக நான் மாற்றுவேன், உங்களுடைய கவலை கண்ணீரெல்லாம் நான் மாற்றுவேன், உங்களுக்கு புது வாழ்வை நான் கொடுப்பேன். தைரியமாக மாமி மகனே மகளே என்று ஆண்டவர் இரு கரங்களை விரைந்து நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்கள், உங்களை ஒப்புக்கொடுக்கலாம். உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். எதுவாக இருந்தால் உனக்காக ஆண்டவர் இருக்கின்றார். மறந்துவிடாது. உன்னை ஆசீர்வதிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் ஓடி வா. அவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய பிரச்சனைகளை ஒப்புக்கொடு, உன்னுடைய துன்பங்களை ஒப்புக்கொடு, உன்னுடைய கவலைகளை ஒப்புக்கொடு, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஒப்புக்கொடு. அவர் மாற்றுவார், அவர் பார்த்துக் கொள்வார். நீ ஆவிக்குரிய வாழ்வை நீ வாழ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார், குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். இந்நாள் வரை என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகளுடைய வாழ்க்கையில் வந்த போதுதான் என்னோடு இருந்தேன், என்னோடு இருந்தேன், என்னை விட்டு ஒருபோதும் விலை செல்லவில்லை, என்னோடு இருந்ததை காத்துக் கொள்கிறேன். இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி. இது வரப்போகின்ற நாட்களில் கூட ஆண்டவரே நீரை வழிநடத்தும். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களை நான் சந்திக்க போவேன், எத்தனையோ பிரச்சனைகள் என்னை தாங்கி என்னை பின்தொடர்ந்து வரும்.
இதிலிருந்து நான் வெளிவர வேண்டும், இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், இதைத்து நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீர் என்னோடு